அல்லேலூயா. 9ஆம் மாதத்தினுடைய அன்பின் வாழ்த்துக்களை திருச்சபையில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அப்படின்னு நான் கையெடுத்தால் நீங்களும், இதுதான் தமிழ் பண்பாடு. அல்லேலூயா. 8 மாதத்தையும் கடந்து வந்து மீண்டும் ஒரு மாதத்தை கர்த்தர் காண செய்திருக்கிறார். நம்ம நிற்பது அவருடைய பெரிய கிருபை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது 1ஆம் தேதியாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு போனஸோடு கூட இது ஒரு செய்தி, இதற்கப்புறம் இன்னொரு செய்தியும் இருக்குது. அதனால் 2 செய்தி. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? 2 கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு இந்த மாதம் நம்ம கடந்து போகிறோம். இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற நல்ல வார்த்தை யெகோவா ஷாலோம். யெகோவா ஷாலோம் என்பதற்கு கர்த்தருடைய சமாதானம் இந்த மாதம் நம்ம குடும்பத்தோடு கூட இருக்க போகிறது. அவர் யெகோவா ஷாலோமா இருந்து உங்கள் குடும்பத்தில் சமாதானம், உங்கள் எல்லைகளுக்குள்ள சமாதானம், நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற பிள்ளைகளாக இருந்த உங்கள் வியாபாரத்தில் சமாதானம், சபையில் எல்லைகளுக்குள்ள சமாதானம், ஊழியத்தில் சமாதானத்தை கொடுத்து இந்த 9ஆம் மாதத்தில் யெகோவா ஷாலோமா இருந்து கர்த்தர் நம்மை நடத்த போகிறார். அல்லேலூயா. எடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 32 வசனம் 18. என் ஜனம் சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலங்களிலும் அமைதியாய் தங்கும் இடங்களிலும் குடியிருக்கும். ஆமேன். அல்லேலூயா. என் ஜனம், எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? வாசிங்க. என் ஜனம் ஆமேன். அல்லேலூயா. ஏன் ஜனம்? இந்த மாதம் கர்த்தர் ஒரு பெரிய உரிமை பாராட்டுகிற ஒரு காரியத்தை இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஏன் ஜனம்? அவருடைய பிள்ளையாக நம்ம இருக்கிறது என்ன தவம் செஞ்சனோ தெரியல. நம்மளை காட்டிலும் பரிசுத்தவான்கள், நம்மளை காட்டிலும் கனத்துக்குரியவர்கள், நம்மளை காட்டிலும் ஞானவான்கள் எத்தனையோ பேர் சபைக்கு வெளியில் இருக்கிறாங்க. ஆனால் அவர்களையெல்லாம் ஆண்டவர் ஏன் ஜனோன்னு சொல்லலை. ஆனால் உங்களை என்னையும் பார்த்து இந்த காலையில் கர்த்தர் சொல்லுகிறார், என் ஜனம். என் ஜனத்துக்கு கர்த்தர் என்ன கொடுக்க போகிறார்? ஏதாவது ஒன்று கொடுக்கணும்ல. எனக்கு 3 பிள்ளைகள். என் பிள்ளைகளுக்கு நான் ஏதாவது அன்னன்னைக்கு தேவையை சந்திச்சாதான் அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் அம்மா அப்பா என்னை நல்லா என்ன பண்ணுறாங்க, பாதுகாக்கிறாங்க, போஷிக்கிறாங்க. அதே மாதிரி ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர் இருக்கட்டும். ஆனால் அவருடைய பிள்ளையாக இருக்கிற நான் வியாதியிலையோ உபத்திரவத்திலையோ இருந்தேன் அப்படின்னா அதில் ஒரு பிரயோஜனமும். ஆனால் இன்னைக்கு இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், ஏன் ஜனத்துக்கு நான் என்ன தெரியுமா கொடுக்க போகிறேன்? சமாதானத்தை கொடுக்க போகிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு இந்த சமாதானத்தை தேடி தாங்க நிறைய பேர் அலைகிறாங்க. இந்த சமாதானத்தை தேடி தான் இன்னைக்கு கவுன்சிலிங் சென்டர்லாம் நிரம்பி வழுது. கவுன்சிலிங்க்கு ஜனங்க ஏங்கி நிற்கிறாங்க, டிப்ரெஷனுக்குள்ளே போகிறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த மாதம் நீங்கள் தேடுகிற சமாதானம், நீங்கள் விரும்புகிற சமாதானம் நதியை போல இந்த மாதம் உங்கள் வீடுகளின் எல்லைகளுக்குள்ள நீங்கள் கேட்கப்பட போறீங்க. அல்லேலூயா. பயப்படாதீங்க. அவர் சமாதானத்தின் தேவன். யெகோவா ஷாலோமா இருந்து இந்த 8 மாதங்களும் உங்களை பின்தொடர்ந்து வந்து உங்களை பயமுறுத்தினேன், உங்களை கவலைப்படுத்தினேன், உங்களை டிப்ரெஷனுக்குள்ள கொண்டு போனேன், மன அழுத்தத்துக்குள்ள போய் மன வியாதியை போல இருந்து கிடந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த 9ஆம் மாதம் முதல் தேதியிலே கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. யெகோவா ஷாலோமா இருந்து இந்த மாதம் நான் உன்னை ஆதரிக்க போகிறேன். ஏன் தெரியுங்களா? நம்ம அவருடைய ஜனங்க. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, நீங்களும் நானும் அவரால் உண்டாக்கப்பட்ட அவருடைய சாயலான கர்த்தருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. எடுத்து வாசிக்க கேட்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எந்த இடத்துலலாம் தேவன் சமாதானத்தை கொடுக்க போகிறார்? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போகிறோம். நியாயாதிபதிகள் 6 வசனம் 23. அதற்கு கர்த்தர் உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்ததுனால கிதியோனை குறித்த காரியங்கள் தெரியும். ஒவ்வொரு வருஷமும் கிதியோன் என்ன பண்ணுவார்? வெள்ளாமை போடுவார். மீதியானர்கள் வந்து அறுவடைக்கு ஆயத்தமாக இருக்கிற அந்த வெள்ளாண்மை, அந்த விளைச்சலை மீதியானர்கள் கொண்டு போயிடுவாங்க.
நம்ம எல்லாருக்கும் இந்த சம்பவம் தெரியும். ஆனால் அந்த நாட்களில் அவன் ரொம்ப தேவன்கிட்ட போய் அழுது தேவன்கிட்ட ஒரு உடன்படிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் இறங்கி சொல்லுகிறார் கிதியோனுக்கு, நீ என்னை பார்த்ததுனால நான் உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். அதற்கு முன்பதாக கிதியோன் ஆண்டவரை பார்த்தார், முகமுகமாய் பார்த்தார்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்ப இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறார்? கர்த்தரை பார்த்ததுனால நீங்க சாவதில்லை, சமாதானத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. எந்த குடும்பமெல்லாம் இந்த மாசம் கர்த்தரை நீங்க நோக்கி பார்க்கிறீர்களோ, எந்த குடும்பமெல்லாம் நீங்க சபையோடு இணைந்து உபவாசித்து ஜெபிக்க போகிறீர்களோ, எந்த பிள்ளைகள்லாம் தனிப்பட்ட ஆத்துமாவை தாழ்த்தி ஆண்டவரை நீங்க பார்த்தீர்களோ, இந்த 9ஆம் மாதம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, நீ என்னை பார்த்ததுனால கிதியோன் பயந்துட்டார், நான் மரித்து விடுவேன்னு. எந்த பிள்ளைகளெல்லாம் இந்த மாதம் கர்த்தரை பார்க்கிறீர்களோ, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன், நீ மரித்து போவது இல்லை, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை நீ காண்பாய். இயேசுவின் நாமத்தினாலே சபைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கட்டவிழ்க்கிறேன். மரண பயத்தோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஒரு தீர்க்காயுசு இறங்கும்படி கர்த்தரை பார்த்ததினாலே அவரை நோக்கி பார்த்த முகங்களின் மேலே மரணம் என்கிற தூதன் இயேசுவின் நாமத்தினாலே இந்த 9ஆம் மாதத்துடைய முதல் தேதியிலே கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன். என் சபைக்குள்ள மரணங்கள் வரக்கூடாது. ஹல்லேலூயா. அந்த மரண பயத்தில் இருங்கிறவங்களுக்கு தாங்க தெரியும் என்னாகுமோ. ஒவ்வொரு முறையும் டாக்டர்கிட்ட போகும்பொழுது என்ன சொல்லுவாரோ. ஆனால் இந்த 9ஆம் மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னை பார்த்துட்டீல, உனக்கு சமாதானம் தான், உனக்கு மரணம் வராது. தேவ ஜனமே, அன்பு மகனே, உனக்கு மரணம் வராது. அன்பு சகோதரியே, உனக்கு மரணம் வராது. ஏன்னா அவரை நோக்கி பார்த்ததுனால கர்த்தர் யெகோவா ஷாலோமா இருந்து மரணத்தின் காரியங்களை இந்த 9ஆம் மாதம் நம்ம வீட்டு வாசல் எல்லைகளுக்குள்ள அந்த சத்தத்தை கேட்கப்படாம கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. 2வது யெகோவா ஷாலோமா இருந்து கர்த்தர் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போகிறார்? எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 29 வசனம் 11. சங்கீதம் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. 2வது யெகோவா ஷாலோம், அதாவது சமாதானத்தை கர்த்தர் எப்படி கொடுப்பார்னா தமது ஜனத்திற்கு பெலன் கொடுப்பார். பெலனே இல்லைன்னு சொல்லி வந்திருக்கீங்களா? இதுக்கு மேலே என்னால் இந்த குடும்பத்தினுடைய பொறுப்புகளை சூழ்நிலைகளை என்னால் சமாளிக்க முடியல ஆண்டவரே, இந்த கடனை என்னால் மேற்கொள்ள முடியல ஆண்டவரே, என்னால் இதுக்கு மேலே தொடர்ந்து என்னால் ஓட முடியலன்னு சொல்லி 8 மாதத்தில் யாரெல்லாம் விழுந்து கிடந்தீங்களோ, இந்த 9ஆம் மாதத்தில் கர்த்தர் உங்கள் கையை பிடிச்சி தூக்கி நிறுத்தி சொல்லுகிறார், அன்பு மகளே, இந்த மாதம் உனக்கு நான் பெலன் கொடுத்து சமாதானத்தோடு உன்னை நான் நடத்த போகிறேன். அல்லேலூயா. 3வது எடுத்து வாசிக்கலாம். ஏசாயா 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 54 வசனம் 13. ஆண்டவருக்கு மகிமை. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும். ஆமென். இது ரொம்ப முக்கியங்க இந்த காலகட்டத்தில். பிள்ளைகளுடைய சமாதானம். ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, வெளியூரில் தங்கி படிக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும்? உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெருசாக இருக்கும். பெற்றோர் எல்லாம் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, என் பிள்ளைகளுடைய சமாதானம் இந்த மாதம் எனக்கு பெருசாக இருக்கணும் சொல்லுங்கள். பெற்றுக்கொள்ளுகிறேன். என் பிள்ளைகளுடைய சமாதானத்துக்காக தாய்மார் நிறைய பேர் கை உயர்த்தலையே, உங்கள் பிள்ளைகளுக்காக. வெளி தேசத்தில் நிறைய பிள்ளைங்க படிக்கிறாங்க, வெளியூரில் தங்கி படிக்கிறாங்க. சொல்லுங்கள், என்னால் என் பிள்ளைகளை பாதுகாக்க முடியாது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏன் தெரியுங்களா? பிள்ளைகளுடைய படிப்பு குறித்து பெற்றோருக்கு கவலை. பிள்ளைங்க ரொம்ப குறும்பு பண்ணுது, ஐயோ அந்த பிள்ளை வளர்ந்து வரப்போ எப்படியெல்லாம் இருக்குமோ கவலை. பிள்ளைகளுடைய திருமணத்தை குறித்து கவலை, பிள்ளைகளுடைய படித்த பிள்ளைகளுக்கு சரியான வேலை கிடைக்கல கவலை. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் கொடுக்குற வார்த்தை, அவர் யெகோவா ஷாலோமா இருந்து உன் பிள்ளைகளை எல்லாம் கர்த்தர் இந்த மாதம் பாதுகாக்க போகிறார். ஒன்றும் கவலைப்படாதீங்க. இந்த மாதம் யெகோவா ஷாலோமா இருந்து கர்த்தர் கொடுக்குற வார்த்தை. ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்ததுனால நீங்கள் மரித்து போவதில்லை, ஆண்டவரை பார்த்ததுனால அவங்களுக்கு பெலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 3வதாக நம்ம பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் சமாதானத்தின் பாதைக்குள்ளே கொண்டு வந்து இந்த மாதம் யெகோவா ஷாலோமாய் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுவாராக. ஆமென்.